யார் சாமியார் ஆகலாம்? சாமியார் ஆகணும்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. அது ஆண்களுக்கு விட பெண்களுக்கெல்லாம் இப்போ சாமியார் ஆகணும்னு ஆசை இருக்குது. அதாவது காவி ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு மரியாதை கூட தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், காவி ட்ரெஸ் போட்டு நம்ம ஒரு சாமியார் ஆகிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை மதிப்பாங்க, நம்மள்கிட்ட நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்மளுடைய கெத்து அந்தஸ்து கூடும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு திங்கிங். இது ஆண்கள்கிட்ட அதிகமாக திங்கிங் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ பெண்கள்கிட்டே அந்த திங்கிங் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்க்கணும். அதுக்கு உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்து பார்க்கணும். அப்போ சாமியார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் உள்ள நம்ம போகணும் அப்படின்னாலே நம்ம வந்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும், ஒரு கடவுளுடைய அனுகிரகம் வேண்டும், நல்ல குணங்கள் வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நல்ல வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகள் வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்போது இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல இருக்குதா? ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான என்ன சொல்ற காலச்சக்கரம். இதில் உங்களுடைய பாவப்பதிவு புண்ணிய பதிவுகள் இருக்கும். இதில் வந்து ஒன்றே ஒன்று சொல்ல கேட்டுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ராகு பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய கள்ளத்தனம் மற்ற விஷயங்களெல்லாம் அவர் தான் கொடுக்கக்கூடியவர். அப்போது முதல்ல உங்களுக்கு ராகு எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதே போல் கேது பகவான் தான் நம்மளை கொஞ்சம் ஆன்மீக ஞானம், நமக்கு நல்ல ஒரு பண்பான குணங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த 2 கிரகங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது நம்முடைய கேதுவுடைய பலம் நம்ம ஜாதகத்தில் இருக்குதா? அப்போ ஆன்மீக பலம் நமக்கு கிடைக்குமா? நம்ம வந்து இந்த ஒரு துறையில் இருந்து பலருக்கு வழிகாட்டியாக நம்ம இருக்க முடியுமா? அல்லது நம்மளுடைய ஜாதகத்தில் ராகுவுடைய பலம் தான் இருக்குதா? இப்போ ராகுவுடைய பலம் ஒரு நம்ம ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இந்த போகங்கள் அனுபவிக்கிறதும் சந்தோஷங்களோட பயணம் பண்ணுறது தான் நம்மகிட்ட இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு சாமியார் ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுங்க. இல்லை சார், நமக்கு நம்ம ஒரு கெத்து வரணும் சார் அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள சராசரி மனிதர்களுடைய நிலை. அப்போது நம்ம சாமியார் ஆகிடுறோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேதுவுடைய பலத்தில் உள்ளே போகிறோம். ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறோம், இல்லாட்டா 90 நாள் விரதம் இருக்கிறோம், இல்லாட்டா 1 வருஷம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். ஆனால் ராகு மெதுவாக எட்டி பார்ப்போம். அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். அதனால் நல்ல ஜாதகத்தை உற்று நோக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மனோபலம் நல்ல தெய்வ பலத்தெல்லாம் உருவாக்குங்க, சாமியாராகுங்க, 4 பேருக்கு வழிகாட்டுங்க, நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக்குங்க. நன்றி. தெய்வீகம் 68 42 52 16 69.